ஓவர் த கவுண்டர் போய் பில்ஸ் யூஸ் பண்ணி அபார்ஷன்ஸ் பண்றாங்க. இது வந்து கரெக்ட்டா மேம்? கண்டிப்பா தப்பு. இப்போ ஓவர் த கவுண்டர் போய் நம்ம டேப்லெட்ஸ் வாங்கி இப்போ நீங்க அபார்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு நீங்க போடுற டேப்லெட்ல எஃபெக்ட் இருக்கும். பட் அதுவே அந்த கர்ப்பப்பையில தங்காம, கர்ப்பப்பைய விட்டு வெளியில அத நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்றோம். அந்த மாரி ஒரு கண்டிஷன்ல நீங்க இந்த டேப்லெட்ஸ யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, அது அந்த பொண்ணோட ஹெல்த்துக்கே உயிருக்கே ஆபத்தா அமையலாம். செகண்ட் வந்து இன்கம்ப்ளீட்டா அபார்ஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த எத்தன வாரத்துல நீங்க அந்த பில்ஸ யூஸ் பண்றீங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஏர்லியா பண்ணீங்கன்னா சேஃப். பட் அதுவே அந்த கரு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அந்த கருவோட பாதி பார்ட்ஸ் வந்திருக்கும், பாதி பார்ட்ஸ் உள்ளயே இருக்கும். ஸோ இதுவும் ரொம்பவே ஒரு ஹை ரிஸ்க்கான சிச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு. ஸோ ஜென்ரலா இத ஒரு டாக்டர பார்த்து கன்சல்ட் பண்ணி பில்ஸ் வாங்குறது அட்வைசபிள். அப்போ மேம் இப்போ இந்த சில பார்ட்ஸ் வரல. அப்ப அந்த லெஃப்ட் அவுட் பார்ட்ஸ நீங்க என்ன பண்ணுவீங்க மேம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜரா? ஸோ ஆப்வியஸா உள்ள நமக்கு வந்து பேபியோட பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா, அத டிஎன்சி பண்ணி தான் நம்ம அத வெளிய எடுக்கணும்.